ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஐயா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இந்த வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்க இருக்கு? ஐயா அது ஏண்டதா இருக்கு, ஏண்டதா இருக்கு, ஏண்டதாயா இருக்கு. பத்திரத்துல வில்லங்க ஒண்ணும் இல்லையே. பத்திரத்துல ஒரு வில்லங்க கிடையாதுயா. ஆனா பக்கத்துல தான் வில்லங்க இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எப்பா எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கப்பா. இருக்கட்டும். சரி சரி, போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. அம்மா, கோயிலை சுத்தம் பண்ண ஒரு கான்ட்ராக்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவரு தாமா இவரு. பேரு கோபாலு. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்தாலா இந்த அரண்மனை ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சது இவருதாம்மா. கோபாலு, கோபாலு என்னடா பெயிண்ட் அடிச்சு பிஞ்சு பண்ணு பிரஸ் மாதிரி இருக்க நீ? ஆமா, அன்னைக்கு அவ்வளவு பெரிய பங்களாவுல தனியா நின்னு கோபாலு கோபாலுன்னு கத்துறதுல உலக லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டு நன்றி மறந்து போயிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த? அவங்க குலதெய்வ கோயிலை சுத்தம் பண்ணணுமா, அதை பத்தி பேச வந்திருக்கேன். அப்பாடா, சுத்தம் மட்டும் பண்றா, எதையும் சுத்தி விட்டு போயிடாரா? நீங்க கோயில போய் பாத்தீங்களா? காலையிலேயே போய் பார்த்தோமா. அங்க நிறைய வேலை இருக்கு. இதுக்கு உள்ளூர் ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. ஒரே சித்தரும்பா இருக்கு. வெளியூர் ஆளுங்களை வச்சுதாம்மா வேலை பார்க்கணும். நிறைய பணம் செலவாகுமே, பரவாயில்லையா? என் மேனேஜர் கிட்ட 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புறேன். நீங்க உடனே வேலையை ஆரம்பிங்க. எனக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேம்மா. எங்களுக்காகவா? எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன் இது வரைக்கும் யாரும் தெற்கு பக்கம் போகலையே? போகல. போயிடாதீங்க. ஆஹா, துப்பி விட்டானே. ஏம்மா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நடந்தது என்னன்னா, இதுக்கு முன்னால இங்க தங்கி இருந்தவங்கல்ல யாராருக்கும் கொரோனா வந்துச்சோ அவங்கள பூரா தெற்கு பக்கம் இருக்கிற ரூம்ல தாமா வச்சிருந்தோம். அதை சுத்தம் பண்ணாம விட்டுட்டேன். அதை தாமா சொல்லுது இந்த பிஞ்சு போன பிரஸ். அது இல்லம்மா, ஒரு வாட்டி தெற்க பெயிண்ட் அடிக்க போனப்போ எதையோ பார்த்து நான் பயந்து ஒரு 6 மாசம் ஜுரத்துல படுத்துட்டேன். அவங்க என்ன திசை தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? தெற்கு மேற்கு வடக்கு நிக்குது. இங்க பாரு, ரொம்ப பேசுனேன், மீசி அப்படியே கையாலே பிடிச்சி பெருசாக்கி மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு விட்டுறியா? சத்தம் இல்லாம சுத்தம் பண்ணணும். லட்டி பல்கர். அம்மா 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 அம்மா, அந்த பத்திரம் கேட்டீங்கல்ல, அந்த பத்திரத்தை கொண்டு வர்றமா. அப்படியே குடும்பத்தோட சேர்ந்து கையெழுத்து போட்டு கொஞ்சம் நல்லபடியா அமைச்சு கொடுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். கரெக்ட் முருகேஷ், நீ சொல்லுப்பா. அம்மா, இந்த பத்திர விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் நான். ஆமா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி, இந்த கோயில் பூஜை நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஓகே ஓகே. இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடை விற்க விட்டுருவேனா? எல்லாரும் தெற்கு பக்கம் போனதால தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்படி அங்க என்ன இருக்கும்? மிஸ் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன், ஒரு ஸ்மால் டவுட். பேய் இருக்கா இல்லையா? அது ஏற்கனவே ஒரு டாக்டர் சொல்லிட்டார். இது வேற. அதாவது பேய்க்கு வயசாகுமா ஆகாதா? பேய்க்கு மண்டை மசுறு கொட்டுமா கொட்டாதா? பேய்க்கு பற்கள் விழுந்தால் முளைக்குமா முளைக்காதா? இதுதான்ப்பா என்னோட ஐயப்பாடு. ஐயப்பன் பாட்டா? ஐயப்பன் பாட்டு இல்ல, ஐயப்பாடு. அதையே முருகேசா என்கிட்ட கேக்குற? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? பேயோட சமாச்சாரத்தை பத்தி உன்னை தவிர இந்த உலகத்துல வேற எவனுக்குப்பா தெரியும்? எவனுக்கு தெரியும்? அது மட்டுமா, ஆம்பளை பெய்யி பொம்பளை பெய்யி ஆம்பளையும் பொம்பளையும் கலந்தவை வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சவனாச்சே. ஒன்றுதானே கேட்கணும். ஓகே, நான் என் வருஷம்னு சொல்றேன். 7 வருஷம் சென்று சொல்றேன். போடா உங்க. என் வருஷம்னு சொல்றேன்னு சொன்னேன். வருஷம் சரி, சொல் 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 சொல். படர்ந்த முடி பக்கத்தில் வந்து விட்டால் முருகேசா. என்ன வெளியில வா. வெளியில வெளியில வா. வெளியே வரவா? பாரு பாரு. இன்னைக்கு நைட்டு கச்சேரி தான் உனக்கு. வா. உள் வாங்கிட்டான் போட்டிருக்கேன். என்ன நிக்கிறான்? இன்னைக்கு ராத்திரி பூரா இவன் கூட தான் போட்டிருக்கு. போப்பா வெளியில. வெள்ளி சூனியம் அனைத்தும் முருகேசனிடம் வந்து சேர்வாயாக. ஏப்பா கதவு முடுற?
நல்ல கதவு திறந்து விட்டு காத்தோட்டமா பேசலாம்ல. நான் சொல்ல போற கதை ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை கேட்டு நீ வெளியே ஓடி போயிட்டீன்னா அதால தான் டோரை லாக் பண்ணிட்டு. சிலாங்கெல்லாம் மாறுது. என்ன கேட்ட? பேய்க்கு வயசாகுமா இல்லையான்னு தானே கேட்ட. சம்ப மாட்டினேன். மாட்டினா நமக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வயசு ஏறும். ஆனா பேய்களுக்கு எல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வயசு ஏறும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆமா. அப்படின்னா 2006 அப்ப நம்ம பேய்க்கு 1.5 வயசு தான் ஏறி இருக்கா? நம்ம பேயா? இல்லப்பா, என்னோட நோன் பேய்க்கு. நீ கண்டினியூ. நமக்கெல்லாம் வயசானா முடி கொட்டும். ஆனா பேய்களுக்கெல்லாம் வயசானா முடி செடி குடி மாதிரி தாறு மாற ஆயி அதுக்கு முகத்துல காடு மாதிரி வளர்ந்துருக்கிற முடிய 2 கையால பிரிச்சு 2 கண்ணையும் வெளியே விட்டு முருகேசா மாட்டினடா மவனே. என்னது? பேய் விளக்க கொடு. பேய் விளக்கா? படியே ஆகட்டும். அல்கடி ஏப்பா, இப்ப லென்த்தா கத்துச்சு. இது என்னது? பேய் வளர்க்கிற நாய். பேய் வளர்க்கிற நாயா? எப்பா பாண்டியா, இதோட முடிச்சிடும் ராஜா. எதுக்கு இன்னொரு நாளைக்கு கேட்டா போதும். முருகேசா, நானே கேட்டேன். வாங்க. அடுத்தது பேய்க்கு பல்லு கருப்பாய் தாறு மரம் உடைஞ்சிருக்கும். பாக்குறதுக்கே பயங்கரமா கச்சா முச்சான்னு இருக்கும். பல்லெல்லாம் ஏப்பா பல்லாலேயே பல்லு வளர்க்கிற? பேய் படம் எடுக்கிறதுனா சும்மாவா முருகேசா? உட்காரு, வா. பேயோட கை நெகல்லாம் வாட் இஸ் திஸ்? நெகல்ல நெகும். அது புடலங்க மாதிரி தொங்கும், பெருசா இருக்கும். புடலங்கா மாதிரியா? ஆமா. அப்புறம் முருகேசா, அதுங்க முகல்லாம் அப்படி பிஞ்சு தொங்கும். மத்ததெல்லாம் கருகி போய் அப்படியே கருப்பா இருக்கும். அப்புறம் அந்த காட்டேரிகளுடைய கை ரேகை உன் முகத்துல மொத்தமா இருக்கும். அப்புறம் கண்ணுல ரத்தம் வருமா, மூக்குல பிளட் வருமா, வாயில இருந்து ஏதோ வருமா, காதுல இருந்தெல்லாம் ரத்தம் கொட்டுன்னு கொட்டுமா முருகேசா. ஐயோ. அதுக்கப்புறம் கால்ல கீழே நிக்காது. அப்படியே மேல போய் அந்த இடத்துல ஆடுமா முருகேசா. அங்க இருந்து அது ஜம்ப் பண்ணி உன் தோள் பட்ட மேல ஏறி கீழே தள்ளி குறவலை அப்படியே பிரிச்சு அது ஆசை தீர கப்ப 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 கப்பன்னு உன்னை தின்னு. மவன கதைய கேக்குற நீ இப்ப கேளு. வா வா வாடி. முதல்ல வாயில மாட்டின குரிலா குரங்கு மாதிரி எழுந்துக்கிறான் பாரு. இப்ப கேள்றி கதை. வா. அடமானங்கெட்ட முருகேசா, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இவகிட்ட போய் பேய் வர்றாரு கேட்ட பத்தியா? உன்னைய பிஞ்ச செருப்புலயே அடிக்கணும்டா.